ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வினி ராஜு vlogs. இன்னைக்கு என்னன்னா நம்ம வீட்டில் இந்த வருஷம் வர மகாலட்சுமி பண்டிகை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமா வந்து விளக்கேற்றி நிற்காரு. நான் வந்து விடிய காலையில் 4 மணிக்கு ஆயிடுச்சு ஒரு வாட்டி பூஜை. இப்போ வந்து 8 மணிக்கு திருப்பி பண்ணி நிற்காரு. முன்னாடி வந்து அந்த டேபிள் எல்லாம் போட்டு நான் அப்போ பண்ணலை. அம்பாளுக்கு மட்டும் கலசம் எல்லாம் வச்சு நான் விளக்கேற்றிட்டேன். இப்போ வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மாமா தான் பண்ணின்னு இருக்காரு பாருங்க. எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் வீட்டில எல்லாம் வரலட்சுமி நோன்பு பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து பெங்களூரில் தான் இருக்கோம். இங்கே வந்து எல்லார் வீட்லேயும் வைக்கிறாங்க அம்பாளை. பாருங்க, டெக்கரேஷன் எல்லாம் மாமா தான் பண்ணியிருக்காரு. பாப்பா எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா மாமா வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. குட்டி பாப்பாவோட தொட்டில் தான் மேலே எடுத்து கட்டியிருக்கோம், அவ்வளோதான். அது சாரீ ட்ராப்பிங் நான் தான் பண்ணேன், அந்த வீடியோ போடல நான். அதுக்கப்புறம் அம்மா முகத்துக்கு வந்து அது ஒரு இது என்ன சொல்கிறது, ஃபேஸ் கலர்லேயே வர மாதிரி ஸ்கின் கலரில் நான் அந்த மேக்கப் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அலங்காரம். அவ்வளோ செம்மையாக இருக்குது. அதெல்லாம் தனித்தனியாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த தட்டில் வந்து காசு மாமா தான் ஜோடிச்சு வச்சாரு. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. இங்க மயில் பண்ணி வச்சிருக்கா பாருங்க பாப்பா, எவ்வளோ அழகா இருக்கு. இவ இல்லை, அவங்க அக்கா. 2 பக்கமும் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சிருக்கா. செம்மையா இருக்கு. இந்த பேக்ரவுண்ட் கூட அந்த பேப்பர் ஒர்க் அது அதான் பண்ணியிருக்கா. நைட்டெல்லாம் யாரும் தூங்கலை. பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பூஜை பண்ணோம். அதெல்லாம் நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி மார்னிங்கே. இப்போ அப்பா வந்து அவங்க அப்பா வந்து பண்ணுறாரு மாமா. அவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஒரு நாள் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி வீடியோ, என்னென்னலாம் இருக்குன்னு அம்பாளுக்கு பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறதெல்லாம் ஐட்டம்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் இருக்கும் வீடியோ. இப்போ பாருங்கள், முன்னாடி வந்து எலிஃபேண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் லோட்டஸ் கூட பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று பிங்க் கலரில் கலசத்து பக்கத்தில் இருக்குது பாருங்கள். எல்லாமே வீட்டில் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் பண்ணுறது தான் அதெல்லாம். பலகாரம் எல்லாம் அர்ஜென்ட்டாக பண்ணேன் நான். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கேன், என்னால் முடிஞ்சது தான். பார்த்தீங்களா எப்படி பண்ணியிருக்கா? பேக்ரவுண்ட் ஃபேஸ் பாருங்கள், அம்பாள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்கின் கலர் தான் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி.
நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி எல்லாரும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லார் வீட்டுக்கும் லக்ஷ்மி வேணும் இல்லையா? எல்லாரும் பண்ணலாம். இவங்க பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை. அம்மா வந்து எல்லார் வீட்டுக்கும் வரணும். பாருங்க மயில் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்கு. எல்லாம் கிராஃப்ட் ஒர்க்கு தான். எங்கள் பெரிய பாப்பா வேலை தான் இதெல்லாம். இவ்வளோ ஹெல்ப் பண்ணா. ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வச்சுட்டோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக தெரியும் பார்த்தாலே உங்களுக்கு. இந்த இதை வந்து ஆட்டிகிட்டே போகிறாங்கல்ல, அது அப்படியே ஆடின்னு இருக்குது அவ்வளோதான். அந்த இது ஊஞ்சல் கட்டினது. என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. பிரசாதம், சுண்டல், லெமன் ரைஸு, புளியோகரை, ரவா லட்டு. ஒப்பட்டு, அப்புறம் கோகோனட் ஒப்பட்டு வரும் அது. அப்புறமா ஆரஞ்சு, மூசம்பி. அப்புறமா என்ன, இங்க பாருங்க, இங்க வந்து லக்ஷ்மி போட்டோ வச்சிருக்கேன் நான் பூஜை ரூம்ல. அங்கேயும் காலையில விளக்கு ஏத்திட்டேன் நான். ஓகேவா? ஆரத்தி பண்றாரு. லக்ஷ்மி எல்லார் வீட்டுக்கும் வரட்டும். பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இருக்கும் வீடியோ. எதுக்கு பாய் சொல்றேன்? சாமி கும்பிட்டுக்கோ. இப்பதான் கொடுக்குறாரு மாமா. எல்லாரும் கும்பிட்டுக்கோங்க. பாப்பா குட் கேர்ள், குட் கேர்ள். இங்க பாருங்க குட்டீஸ் கூட இருக்கு. 2 பெரிய பாப்பா, குட்டி பாப்பா எல்லாருமே இருக்காங்க இங்க. மம்மி தான் வீடியோ எடுக்கிறேன். தூக்கம் வருதா? அப்பா தேங்காய் உடைக்கிறார் பாரு. அப்பா தேங்காய் உடைக்கிறார் பாரு. எப்படி இருக்கு சாமி? சென்னை இருக்கா? யாருக்கு வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பை பை தாத்தா. எதுக்கு பாய் சொல்றேன்? கமெண்ட் பண்ணுங்க. நீட்டா பேசணும். எங்க நீட்டா பேசுறேன்? இந்த வீடியோ வந்து போடுறதுக்கு லேட் ஆச்சு. சைலண்ட் ஆயிரு. நான் எதுவும் சொல்லவே மாட்டேன், நீயே பேசிக்கோ. பாருங்க அம்பா எப்படி இருக்கான்னு. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு சாமி? நல்லா இருக்கு இல்லையா? ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம் அம்பால. பாருங்க ஹேண்ட்ஸு, பேக் சைடு 2 ஹேண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே
சூப்பரா இருக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஃபைனலி நல்லா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. நானும் நினச்சி பயந்துனே தான் இருந்தேன். நல்லா வருமா வராது எப்படி தான் பண்ணுறதுன்னு. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எந்த குறையும் இல்லாமல் அம்பாளை வந்து நல்லபடியாக பூஜை பண்ணிட்டோம் நாம். நீங்களே பாருங்க எப்படி வந்து அம்மா உக்காந்துருக்கா. 2 கண்ணு பத்தாது பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபைனல் ஃபினிஷிங் மட்டும் சூப்பராக வந்துடுச்சு எங்களுக்கு. நான் வந்து நைட்டு அது நான் ஸ்டார்டிங் வீடியோவில் வந்து பார்ட் 1ல் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த சாரீ கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணப்போவே நான் பயந்துன்னு இருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் லாஸ்ட்டில் பாருங்கள், நீங்கள் நல்லா இருக்குமா என்னவோன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் பாருங்கள், செம்மையாக வந்துடுச்சு. யாருமே தூங்கலை நைட்டெல்லாம். பாப்பாங்க மட்டும், சின்னி பாப்பா 2 பேர் மட்டும்தான் தூங்குனாங்க. விடிய விடிய எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். 4 மணிக்கு நான் பூஜை பண்ணிட்டேன். குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா தட்டெல்லாம் நீட்டாக மாமா ஜோடிச்சிட்டாரு. ஜோடிச்சிட்டு எல்லா சாம்பிராணி எல்லாம் போட்டு எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பூஜை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 8 மணிக்கு ஒரு வாட்டி பண்ணிட்டாரு. இதுக்கு அடுத்தது நாங்கள் கணேச பண்டிகை தான் போட போகிறோம். எல்லா பண்டிகையும் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கணேஷா, குட்டி கணேஷா தான் கொண்டு வர போகிறோம். போன வருஷத்துக்கு கூட நான் வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். பேக்ரவுண்ட் இதே டெக்கரேஷனில் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். பார்க்கலாம். நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு. அதே மாதிரி தான் பண்ணின்னு இருக்கோம். இந்த பேக்ரவுண்டு இங்கே பாருங்கள், இந்த எலிஃபண்ட் மேலே லோட்டஸு எல்லாம் கொஞ்சம் ஒரு ஐடியா பண்ணி தான் பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணி. ஏன்னா சாரீ காட்டினேன் இல்லையா, க்ரீன் சாரீ இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் அம்பாளுக்கு. ஆனால் மாமா தான் இது எப்படி வச்சாருன்னே தெரில, எப்படி அழகாக வச்சுட்டு இருக்கிறாரு பாருங்க. அம்பா கால் கீழே அழகாக இருக்குல்ல, ரவுண்டாக செம்மையாக வந்திருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிம்மதியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த அம்மாளுக்கு போட்டிருக்க மாலை வந்து நான் தான் கட்டினேன், மல்லிகைப்பூ மாலை. அதை வந்து நானும் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு, வேணும்னா நீங்கள் பார்க்கலாம். நல்லா இருக்கு இல்லையா? தாமரைப்பூ வச்சிருக்கு பாருங்க கையில, எவ்வளோ நல்லா பெருசா நல்லா இருக்குல்ல கையில பார்க்கறதுக்கு. ரைட் ஹேண்ட்ல, லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து வச்சிருக்கோம், ஆனா அது வந்து சின்னதாவே இருக்கு, அது அவ்வளோ பெருசா தெரியல. இது மட்டும் சூப்பரா இருக்கு இந்த பக்கம். ரொம்ப ஃபேஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகா இருக்கு. இந்த வந்து நான் டெக்கரேஷன் பண்றது வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன், சூப்பரா வந்திருக்கு எப்படி பண்ணுறதுன்னு. இங்கெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அந்த கோடை எடுத்துன்னு போனால் ரெடி பண்ணி கொடுக்குவாங்க. ஆனால் நான் அதுக்கெல்லாம் எங்கே செலவு பண்ணுறது, எங்கேருந்து பண்ணுறதுன்ட்டு நானே வீட்டில் பண்ணேன். ஸ்கின் கலர் பண்ணேன், செம்மையாக வந்துடுச்சு. செம்மையாக வந்துடுச்சு லாஸ்ட்டாக பாருங்கள்.
என்னன்னா, பண்டிகைலாம் இந்த மாதிரி பண்ணா தான் மன நிறைவா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீட்ல என்ன சொல்றது? பாசிட்டிவ் வைப்ஸ் நல்லா வரும். அவ்வளோதான். செம்மையா இருக்கு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ இது இருந்தாலும் நம்ம இந்த அம்மாள வந்து நம்ம கும்பிட்டு நம்ம ஒரு பூஜை பாட்டாக்கா அவ்வளோ மனசுக்கு நிம்மதியா இருக்கும். எல்லார் வீட்டுக்கும் வரட்டும் லக்ஷ்மி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஜூம் பண்ற பாருங்க எப்படி இருக்கு. இந்த ஸ்கின்னு பாருங்களா, ஃபேஸ்ல எவ்வளோ செம்மையா தெரியுது, கிளாஸியா இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் இயர் வேறு தீமோட பண்ணுறேன் நான். அப்போ நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை. பை பை. பார்த்தீங்களா?